வெல்கம் டு ஜஹாஸ்கோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி சூப்பராக பார்த்திங்கன்னா கிச்சனில் எப்படி நம்ம பணத்தை மிச்சம் பிடிக்கலாம், எப்படி பொருட்களை வீணாகாமல் எப்படி பத்திரமா எடுத்து வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில முக்கியமான ஆனால் நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு சில பொருட்களுக்கானதை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ பச்சை மிளகாய் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எங்கள் ஊர்லலாம் இப்போ கிலோவே உங்களுக்கு 20 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்காங்க. அப்படி இருக்கையில் நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் நம்ம வாங்கி வைப்போம் இல்லையா? அப்படி வாங்கும் போது அதை அப்படியே கவருக்குள்ளே வச்சாலும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஒரு மாதிரி நொந்து போன மாதிரி ஆகிட்டு வீணாக போயிடும். இதே நீங்கள் கவருக்குள்ளே இல்லைனாலும் டப்பாவில் போட்டு சில பேர் வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது காம்பை கில்லாமல் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னாலும் அது வீணாக போயிடும். ஸோ அப்படி பண்ணாமல் இந்த மாதிரி பச்சை மிளகாய் நீங்கள் பல்காக வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் இருக்க காம்பை எல்லாம் முழுசாக கிள்ளி எடுத்துருங்க. கிள்ளிட்டு அதை பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அது வீணாக போகாமல் நமக்கு ரொம்ப நாள் கிடைக்கும். இதில் ஒரு முக்கிய விஷயம் என்னென்னா, நம்ம பச்சை மிளகாய் நான் சொல்ல வரல, எந்த பொருளாக இருக்கட்டும் அதில் ஒரு சில பொருட்கள் அழுகுன மாதிரியோ இல்லை பழுத்து போயிருக்க மாதிரியோ எப்படி இருந்தாலும் அதை ஃபஸ்ட்டு பிரிச்சிடணும். நல்லதாக இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இருக்க ஐட்டங்களை முதல்ல நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும். அப்படி வச்சுட்டு நம்ம அந்த கொஞ்சம் வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கிறத முன்கூட்டி யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற பொருட்களை நல்லா இருக்கிறத கொஞ்சம் நாள் கழித்து எடுக்கிறது யூஸ் பண்ணுறதுக்கு அது நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி சேவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு காசு மிச்சம் தானே, வேஸ்ட்டாகவும் போகாது, மற்ற பொருளையும் அது சேர்த்து வீணாக்காமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி மெத்தடை எப்பவும் ஃபாலோ பண்ணுங்கள். பழுத்த மிளகாவெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. அழுகுன மாதிரி இருக்கிறத தூர போட்டுருங்க. நல்லதாக இருக்கிறத மட்டும் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஈரமில்லாத ஒரு டப்பாக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிங்கன்னா லைஃப் நிறைய கிடைக்கும். அடுத்தது முருங்கைக்காய் சீசன் இப்போ தான் போயிட்டு இருக்குது. எங்கள் ஊரில் முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்கு 5-6 காயெல்லாம் கொடுக்குறாங்க. உங்கள் ஊரில் எப்படி கொடுக்குறாங்கிறத மறக்காமல் கமெண்ட்டு சொல்லுங்கள். இதை நீங்கள் வெளியே அப்படியே வச்சாலும் வாடி போயிடும், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலும் காஞ்சி போன மாதிரி ஆகிடும். அது என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படி பண்ணாமல் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க என்ன பண்ணலான்னா, ஒரு ஈர துணியில் முருங்கைக்காவை சுற்றி தண்ணி தெளித்து வைங்க. ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா வெளியே வச்சிங்கனாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்தது எலுமிச்சம்பழத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரேட்டு. எலுமிச்சம்பழம் சொல்லப்போனால் அவ்வளோ விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. இங்கே ஒரு காயே 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. சின்ன காயன்னா 2 காய் சேர்ந்து 15 ரூபான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு காய் எடுத்தோன்னா 10 ரூபா கணக்கு தான். அந்த அளவுக்கு எலுமிச்சம்பழம் பார்த்திங்கன்னா விலை ஏறி போச்சு. இப்படி எலுமிச்சம்பழம் இப்போ இருக்குது அப்படின்னா எங்கள் வீட்டுக்காரங்க டவுனில் கிலோ 30 ரூபாய்க்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி, இல்லை அரை கிலோ 30 ரூபாய்க்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஏர்டைட்டான பாக்ஸ் எடுத்துக்கோங்க, ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த பாக்ஸுக்குள்ளே எலுமிச்சம்பழம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கனால சீக்கிரம் வீணாகிடக்கூடாது தண்ணி விட்டு அப்படிங்கிறனால இன்றைக்கி ஒரு டிஷ்யூ யூஸ் பண்ணியிருக்கேன். சொல்லப்போனால் எங்கள் வீட்டில் டிஷ்யூ எல்லாம் கிடையாது. இது எப்படின்னா இந்த கல்யாண வீட்டுக்கு இல்லை இந்த கேக் ஷாப்பு அதெல்லாம் நம்ம கேக்கு அது மாதிரி ஏதாவது ஒரு சில டைம் போனால் கிடைக்கும் பார்த்திங்களா, அதில் உள்ள பேப்பர் தான். அந்த பேப்பரையும் பார்த்திங்கன்னா நான் 2ஆக கட் பண்ணி வச்சுட்டேன். அந்த மாதிரி கிடைக்கிறத நான் எடுத்து வச்சுக்குவேன். ஏன்னா நான் டிஷ்யூ இது வரைக்கும் விலை கொடுத்து வாங்கினதே கிடையாது. இந்த மாதிரி கிடைக்கிறத எடுத்து வச்சுக்குவேன். எதுவும் தேவைப்படுற நேரங்களில் இதை யூஸ் பண்ணிப்பேன். இப்போது இதை பார்த்திங்கன்னா நான் இப்போ கீழே பாதி போட்டுக்கிட்டேன். அது மேலே நல்லா எலுமிச்சம்பழத்தை ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு மேலே ஒரு பாதி பேப்பரை போட்டு நான் மூடி எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு எலுமிச்சம்பழம் சீக்கிரம் வீணாக போகாது, ரொம்பவும் நல்லாயிருக்கும். இந்த மெத்தடை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எலுமிச்சம்பழம் ஜாஸ்தி இருக்கனால தான் இந்த டிஷ்யூ வச்சுருக்கேன். மற்றபடி டிஷ்யூவெல்லாம் வாங்கி எனக்கு இது வரைக்கும் என் வாழ்நாளில் பழக்கமே கிடையாது. அதே மாதிரி இப்போ ஃப்ரிட்ஜு இல்லாதவங்க என்ன பண்ணலான்னா, எலுமிச்சம்பழத்தை ஒரு கண்ணாடி ஜார் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதுக்குள்ளே இந்த எலுமிச்சம்பழத்தை போட்டு வைங்க. ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் தண்ணி மட்டும் மாற்றினீங்கன்னா போதும். எலுமிச்சம்பழம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், வீணாக போகாது. இந்த மெத்தடையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது நம்ம சமையலில் டெய்லி இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இந்த கருவேப்பிலை தான். முடிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம். பட் நம்ம யாரும் நிறைய சாப்பிட்டுக்கிறதில்ல. நான் இது ரெகுலராக எடுத்துப்பேன். சாப்பாட்டில் வேண்டான்னு சொல்லி ஒதுக்க மாட்டேன். இதை நான் சாப்பாட்டோடு எடுத்து சாப்பிட்ருவேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிரியாணி இந்த மாதிரிலாம் வாங்கும்போது பாக்ஸ் தருவாங்க இல்லையா, அந்த மாதிரி பாக்ஸ் தான். எங்கிட்ட ஃப்ரிட்ஜு கண்டெய்னர்லாம் அந்த மாதிரி கிடையாது. இந்த மாதிரி பாக்ஸை தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் இந்த கருவேப்பிலை வாங்கினதும் நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி வடிய விட்டு உணர்த்திக்கோங்க. உணர்த்திட்டு நல்லா உருவி இந்த டப்பாவில் போட்டு மூடி வச்சிங்கனாவே போதும். 1 வாரத்துக்கு மேலே வரைக்குமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சில பேர் கீழே ஒரு டிஷ்யூ போடுவாங்க, மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போடுவாங்க. அது அவங்கவுங்க விருப்பம், அதை நான் குறை சொல்லலை, அது அவங்க விருப்பம்.
உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைன்னா இப்படி வச்சாலுமே ஒரு வாரம் உங்களுக்கு சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அடுத்தது கொத்தமல்லி தழை. என்னடா கொத்தமல்லி வாடின மாதிரி இருக்கேன்னு நினைக்காதீங்க, கடையில் அவ்வளோதான் இருந்தது, அதைத்தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கழுவிட்டு சில பேர் வைப்பாங்க. நான் சொல்கிறது முக்கியமான விஷயம், கழுவாதீங்க, கொத்தமல்லியே கழுவாதீங்க. அதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துச்சுனாலும் அதை மற்ற தலை எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, அழுகிற மாதிரி ஆக்கி விட்டுரும். தயவு செஞ்சு கொத்தமல்லி தலையே கழுவாதீங்க. அதோட தண்டு பகுதியை மட்டும் ஒன்றா சேர்த்து வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு அதில் ஏதாவது அழுகின இலை அந்த மாதிரி இருந்தது உங்களுக்கு, அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் பொறுக்கி எடுத்து கீழே போட்டுருங்க. மீதியை அப்படியே வந்து ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா மூடி வச்சிங்கனாவே போதும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஓகே, இந்த டிப்ஸ் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நமக்கு முக்கியமான ஒரு ஆள் தான் புதினா. இந்த புதினாவும் அப்படி தான், வாஷ் பண்ணாதீங்க, ஈரப்பதம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கருப்பாக இருக்கிற இலையாக இருக்கட்டும், இல்லை அழுகின மாதிரி இலை இருக்கட்டும், அந்த வாடின இலைகளை மட்டும் நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய பேர் அந்த இதை வந்து உருவி வச்சுருவீங்க. அப்படி பண்ணாதீங்க, உருவாதீங்க. அந்த தண்டோடு இருக்கும் போது தான் அது வந்து சீக்கிரம் வாடி போகாது, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதனால் இது உங்களுக்கு வீணாக போகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அந்த தண்டை வந்து உருவி எடுக்காதீங்க. தண்டோடு சேர்த்து அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு, ஈரமில்லாத டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக வீணாக போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதுவும் அதே தான்ப்பா. நான் கருவேப்பிலை, கொத்தமல்லியாக இருக்கட்டும், இஞ்சியாக இருக்கட்டும், புதினா தலை எல்லாமே இந்த பிரியாணி டப்பாவில் தான் போட்டு வச்சுருக்கேன். இதுக்குன்னு தனியாக என்கிட்ட கண்டெய்னரோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி உங்கள்கிட்ட டப்பா இருந்ததுன்னா தயவு செஞ்சு தூக்கி போடாதீங்க, பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். பார்க்க அசிங்கமாக இருக்குன்னு யாரும் நினைக்க வேண்டாம். பார்க்க ஒரே மாதிரி அழகாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும், நமக்கு காசும் மிச்சம் தான். அடுத்த முக்கியமானது நம்மளோட தக்காளி பழம் தான். தக்காளி பழம் பாருங்கள், நல்லா குண்டு குண்டைன்னு இருக்கா, பார்க்க நல்லா பளபளன்னு. இந்த தக்காளி பழத்தை நான் போட்டு வச்சுருக்க டப்பா பார்த்திங்கன்னா, பிரியாணி வாங்குவோம் இல்லையா, பக்கெட் பிரியாணியெல்லாம். நாங்கள் முக்கியமான ஒரு சில நேரங்களில் மட்டும் பக்கெட் பிரியாணி வாங்குவோம். எல்லா நேரம் இல்லை, வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை. அந்த டைமில் வாங்கின பக்கெட்டு தான் இது. இந்த பக்கெட்டில் தான் நான் தக்காளி பழமெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். சில பேர் சொல்லுவாங்க தக்காளியை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கக்கூடாதுன்னு. ஆனால் ஒரு சில சூழ்நிலை தக்காளி பழம் நம்ம பல்காக வாங்குகிறோம் அப்படிங்கும்போது ஃப்ரிட்ஜில் வைக்கிறது வந்து தப்பு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்களும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. இதே நீங்கள் வெளியே வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த கூடையில் ஒரு நியூஸ் பேப்பர் கட்டாயம் விரிச்சுக்கோங்க. ஏன்னா தக்காளி பழம் அழுகுனால கூடையிலையோ, கூடைக்கு கீழே வச்சுருக்க டேபிளோ எல்லா இடமும் நாசமாயிடும். அதே போல் ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு அந்த கீழே அந்த காம்பு பகுதியை வந்து நல்லா அந்த மூடியை நோக்கி கீழ் நோக்கி இருக்கிறாப்புல நீங்கள் திரும்பி வச்சுக்கோங்க. இப்படி வைக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, சீக்கிரம் வந்து தக்காளி வீணாக போகாது, நல்லாவே இருக்கும். ஸோ இதை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். கட்டாயம் நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க. நியூஸ் பேப்பர் போடும்போது உங்களுக்கு வேலையும் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் பார்க்கவும் நீட்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தக்காளி பழமும் இப்போது எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா 5 கிலோ வந்து 50 ரூபா, 10 கிலோ 100 ரூபா போயிட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் விலை ஏறுன மாதிரி இருக்குது. இதை நான் இடையில வாங்கினது தான். ஸோ நான் இந்த பிரியாணி டப்பாவில் தான் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்கள்கிட்ட டப்பா கிடச்சிதுன்னா நீங்கள் தாராளமாக போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணலாம். எடுத்து யூஸ் பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும், உடஞ்செல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் போயிடாது. மறக்காமல் இந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது நெல்லிக்காய். மலை நெல்லிக்காய் நம்ம எல்லோரும் தினமும் யூஸ் பண்ணுறோமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு வாரத்துக்கு ஒரு 5-6 நெல்லிக்காய் நான் வாங்குவேன், அவ்வளோதான். அதுக்கு மீறி இருக்காது. தேவைப்பட்டால் தான் கூடுதலாக இருக்கும், இல்லைனா இவ்வளோ தான். டெய்லி நம்ம ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிறதுல ரொம்ப நல்லது. இந்த மாதிரி டப்பா இருக்கும் இல்லையா, இந்த ஒன் யூஸ் எங்கிட்ட ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற முக்கால்வாசி பொருள் டப்பா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுக்கிற ஐட்டங்கள் எல்லாமே நான் ஒன் யூஸில் தான் போட்டு வச்சுருக்கேன். ஒன் யூஸ்னால ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து தண்ணி வருதோ, தண்ணி விட்டு அந்த அழுகி போகிறது நீட்டாக இருக்கும். தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி டப்பாக்கள்லாம் யூஸ் பண்ணலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக இதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த 4 வருஷம் நான் இதை தான் ஃபாலோ பண்ணுறேன். தாராளமாக தைரியமாக நீங்கள் இதை மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி டப்பா கிடைக்குதுன்னா தூர போடாதீங்க, எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு இந்த மாதிரி காய்கறி, அதாவது தினம் நம்ம யூஸ் பண்ணுற கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இஞ்சி, பூண்டு இந்த மாதிரி ஒரு சிலங்கள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனா இது தாராளமாக யூஸ் பண்ணலாம். அடுத்தது என்னடா ஒரு மசாலா டப்பா கொண்டு வந்து வைக்கிறேன், அஞ்சரை பெட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது அஞ்சரை பெட்டி கிடையாது. அதாவது அஞ்சரை பெட்டியோட டப்பா தான், ஆனால் நான் இதை அஞ்சரை பெட்டியாக யூஸ் பண்ணுறது இல்லை. இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? இது முக்கியமான ஒன்று. தினமும் நம்ம எல்லாரும் டெய்லியும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒன்று சாப்பிடணும். அப்படி உள்ள ஒரு பொருள் என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாமா? ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக இருக்கும், அதே சீக்கிரத்தில் பார்த்துட்டிங்களா என்ன வச்சுருக்கேன்? முட்டை. கரெக்ட். வீட்டில் இருக்க தினமும் எல்லோரும் ஒன்று சாப்பிடணும்னு சொன்னோம் இல்லையா, முட்டை தான்.
முட்டை எதுக்கு இதில் போட்டு வச்சுருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இது வந்து என்னோடய முட்டை வைக்கிற ஸ்டோரேஜ் கண்டெய்னர். இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்கிட்ட 2 அஞ்சரை பெட்டி இருக்குது. ஒன்று நான் யூஸ் பண்ணுறேன், ஒன்று எனக்கு தேவைப்படாமல் இருந்தனால நான் என்ன பண்ணிட்டேன், முட்டை போட்டு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஃப்ரிட்ஜு வந்து அடிக்கடி திறப்போம், க்ளோஸ் பண்ணுவோம். நம்ம வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க அது இது எடுக்கிறேன்னு ஓப்பன் பண்ணி டக்குன்னு கதவை அடிக்கும் போது முட்டை வந்து நம்ம இந்த டோரில் வச்சுருப்போம் இல்லையா, அப்போ என்ன ஆகும், டக்குன்னு வந்து நழுவி கீழே விழ வாய்ப்பு இருக்குது. அப்போ நமக்கு முட்டை வேஸ்ட் ஆகுது. திரும்ப முட்டை வாங்கணும், காசு வேணும், காசு செலவாகுது. இன்னொரு சமயத்தில் நம்ம அதை க்ளீன் பண்ணணும், அங்கே நமக்கு வேலை இருக்குது, மெனக்கெட்டு வேலை பார்க்கணும். இத்தனை பிரச்சனைக்கு வேண்டாங்கிறதுனால இது சிம்பிளாக நல்லா இருக்குது அப்படிங்கிறனால நான் இதை யூஸ் பண்ணேன். மறக்காமல் கீழே ஒரு நியூஸ் பேப்பர் போடுங்க. ஏன்னா முட்டை வந்து சில்வர் ஸ்டீல் இல்லையா, அதில் போய் முட்டி மோதக்கூடாது. அதுக்கு மேலே கவர் எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா, அந்த கவர் வந்து ஒரு வேளை முட்டை நான் எடுத்து வைக்கும் போதோ ஏதோ ஒரு அவசரத்தில் டக்குன்னு நான் உடஞ்சதுனால அந்த கவர் மேலே தான் இருக்கும், அவ்வளோ சீக்கிரத்தில் பாத்திரத்துக்கு போகாது. நான் இப்போ ஜஸ்ட் அந்த கவரை தூக்கி போட்டுட்டு கூட வாஷ் பண்ணாங்கன்னா ஸ்மெல் அந்தளவுக்கு அது மேலே பரவாது. அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நான் அது மேலே நியூஸ் பேப்பரும் போட்டிருக்கேன், அது மேலே கவரும் 2 போட்டிருக்கேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட ஏதாவது அகலமான பாத்திரம், அதாவது மூடி போடுற மாதிரி, இந்த மாதிரி அஞ்சரை டப்பாவாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது பிளாஸ்டிக்காக இருக்கட்டும், இல்லை சில்வர்லேயே உங்கள்கிட்ட நல்லா அகலமான டிஃபன் பாக்ஸ் நல்லா நீளமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எதுவும் வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் முட்டை வந்து போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இது நல்லா சேஃபாக இருக்கும், உங்களுக்கு ஹேண்டில் பண்ணவும் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி கிடச்சா நீங்கள் தூர போடாமல் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போது நம்ம எல்லார் வீட்டு ஃப்ரிட்ஜ்லேயும் இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்ம எக்கு வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு எக் ஹோல்டர் ஒன்று தந்திருப்பாங்க. நான் இதை தான் சொல்கிறேன். இதில் நம்ம இப்போ முட்டை வைக்கிறோம், ஃப்ரிட்ஜோட டோரில் இருக்கும், நம்ம இப்போ கதவை திறக்கிறோம், க்ளோஸ் பண்ணுறோம், பிள்ளைங்க திறப்பாங்க. அப்படிலாம் இருக்கும்போது சில சமயத்தில் எதிர்பாராத நேரத்தில் டக்குன்னு கீழே விழுந்துடலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி விஷயத்தை வந்து உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன். இது நான் ஃபாலோ பண்ணுறது. ஆன்லைனில் நிறைய ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லாம் இருக்குது, நான் இல்லை சொல்லலை. வாங்க முடிஞ்சவங்க தாராளமாக வாங்கிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க வாங்க வேண்டாம், இல்லை அந்த மாதிரி வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இது ரொம்பவே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குது. நான் இதை ஒரு 4 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தாராளமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துட்டு நம்ம சேனல் வெல்கம் டு ஜஹாஸ் ஹோமை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், முட்டை வந்து நான் தாராளமாக வைக்கிறேன். இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 15 முட்டை வைக்கலாம். 15 முட்டை ஈஸியாகவே வைக்கலாம். நாங்கள் 3 பேர் இருக்கோம். 15 முட்டை வைக்கும் போது எங்களுக்கு தாராளமே வந்து ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் பாருங்கள், இது வெங்காயம், நம்ம சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தெல்லாம் வந்து போடுறோம். நிறைய பேர் அந்த ஃப்ரிட்ஜோட அடிபாகத்தில் ஒரு ட்ரே இருக்கும், அதில் போடுவாங்க, தப்பு கிடையாது. இருந்தாலும் இந்த மாதிரி காய்கறி கூட இருந்ததுன்னா நல்லா பரப்பி போடுங்க. மறக்காமல் நியூஸ் பேப்பர் ஒன்று போட்டுட்டு போடுங்க. அப்படி நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு தூசு கீசு வந்தாலும் அந்த தட்டில் இருந்து அடுத்த தட்டுக்கு கீழே விழுகாது. க்ளீன் பண்ணவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது, தேங்காயெலாம் நம்ம வாங்கி வீட்டில் வந்து பல்காக வைக்கிறோம் இல்லையா, அப்படி வாங்கும் போது தயவு செஞ்சு தேங்காயெலாம் குடுமி இருக்க மாதிரி பார்த்து வாங்குங்க. அதே மாதிரி குடுமிக்கு கீழே 3 கண் இருக்குது இல்லையா, அந்த 3 கண் நல்லா வந்து காஞ்ச மாதிரி இருக்கும். ஈரப்பதம் இருக்கிறதுனால தயவு செஞ்சு அந்த தேங்காவை தொடாதீங்க, அங்கேயே வச்சுட்டு வந்துடுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஈரப்பதம் இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் தேங்காய் சீக்கிரம் அழுகி போகாது. ஈரமாக இருந்துச்சுன்னா அது சீக்கிரம் அழுகி போயிடும். அதே மாதிரி தேங்காவை வெட்டினதும் இந்த கண் இருக்க பகுதியை ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணி முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து அதுக்கு அடுத்து இருக்க பாதி பகுதியை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கண் பகுதினா சீக்கிரம் அழுகக்கூடியது. ஸோ அதனால் இந்த டிப்பை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்காய் பல்காக சந்தையில் 3 காய் 4 காய் 100 150 வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னாலும், இல்லை மட்டைக்காய் உரிச்சு வச்சாலும் சரி, குடுமையோடு வைங்க. அந்த ஈரப்பதம் இருக்கான்னு பாருங்கள். ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா முதல்ல அந்த காயை எடுத்து யூஸ் பண்ணுங்கள். காசும் வேஸ்ட்டாக போகாது, பொருள் நமக்கு வீணாக போகாது. இந்த டிப்ஸை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நான் இப்போ நியூவாக தான் வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன். என்னோடய சேனல் வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் டு ஜஹாஸ் ஹோம். ஒரு சிலர் இப்போ ரெகுலராக என்னோடய சேனலை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. என்னோடய சேனலில் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு கிச்சன் டிப்ஸாக இருக்கட்டும், என்னோடய ரொட்டீனாக இருக்கட்டும், நான் அதை ஷேர் பண்ணுவேன். என்னோடய குழந்தைக்கான நான் ஸ்நாக்ஸாக ஃபுட்டோ அதெல்லாம் நான் ஹெல்த்தியானதை நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடது எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லியாகவோ கண்டெய்னராகவோ ஜார்ஸாகவோ ரொம்ப கிளாஸி லுக்காலாம் இருக்குது. என்னோடய வீட்டில் நான் என்ன யூஸ் பண்ணுறேன், நான் இதை வந்து சிம்பிளாகவும் இருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணுவேன். அதே சமயத்தில் வேஸ்ட்டாக போகிற ஒரு சிலது வந்து நான் அதை எப்படி மாற்றி யூஸ் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தான், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். நான் என்னோடய சேனலில் நீங்கள் வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இதுவுமே ஆன்லைனில் மோஸ்ட்லி எடுக்காத மாதிரி தான் இருக்கும். ஆன்லைனில் வாங்க மாட்டேன்னு நான் சொல்லலை, வாங்குவேன், தேவைப்படுறதை தான் வாங்குவேன். மற்றபடி நம்மக்கிட்ட இருக்கிறத எப்படி ரீயூஸ் பண்ணணுங்கிற
ஒரு மென்டாலிட்டி. நான் அப்படிதான். இது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியல. பட் ஒரு சிலருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி பாருங்கள், 1 யூஸ் டப்பா உங்கள்கிட்ட கிடச்சிதுன்னா கீழே போடாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் மல்லிகை தழை, கொத்தமல்லி தழை, புதினா, பூண்டெல்லாம் இஞ்சியாக இருக்கட்டும், இல்லை காய்கறி வைக்கிறீங்க, லெமனை வந்து இது மாதிரி லெமன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கனால நான் அந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இதே லெமனும் குறைவாக இருந்தால் இந்த மாதிரி 1 யூஸ் பிரியாணி டப்பா என்கிட்ட இருக்குது, நான் அதில் போட்டு ஸ்டோர் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கலாம், இது நல்லாவா இருக்குது, ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அழகாக இருக்காது அப்படி இப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது வந்து ஒன்று உடஞ்சிச்சுன்னா, இங்கே பாருங்கள் லைட்டாக இதில் கூட கொஞ்சம் விட்டுருக்கும். இப்போ ஒன்று உடஞ்சா கூட நம்ம திரும்ப ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வேறு பாக்ஸ் மட்டும் இருக்குல்ல, அப்போ நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கேன். இது வந்து தேங்காய் பூ துருவல், இது மட்டும் நான் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். நான் எப்போவும் சொல்லுவேன், ஃப்ரீசரில் வைக்காதீங்க, சில்லர் ட்ரேயில் வச்சிங்கனாவே 4-5 நாள் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பூ துருவல் கிடைக்கும். இந்த இடத்துல வச்சு பாருங்கள். ஏன்னா அவசரத்துக்கு நம்ம போடும்போது அது கெட்டியாக இருக்கும், அப்போ நம்ம அது கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது பாருங்கள், நான் இங்கே பாருங்களேன், நான் முட்டை வச்சுருக்கிறது, கீழே கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, மிளகா, லெமன் கீழே வச்சுருக்கேன், இஞ்சி வச்சுருக்கேன், புதினா தழை, கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தழை எல்லாமே வச்சுருக்கேன். பாருங்களேன், நீட்டாக தானே இருக்குது. அவ்வளோ ஒன்றும் அசிங்கமாக இல்லை, நீட்டாக தான் இருக்கும், அழகாக தான் இருக்கும். ரொம்ப காஸ்ட்லியாக வச்சா தான் அழகாக இருக்குன்னு எந்த இதுவும் கிடையாது. இதுவுமே அழகாக தான் இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஏதாவதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.